என்ன பாட்டு அது? கர்த்தரின் பந்தியின் வா அப்படின்ற பாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்ஐ சர்ச்ல தான் நிறைய பாடுவாங்க. இந்த கம்யூனியன் டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த கம்யூனியன் டைம்ல தான் பாடுவாங்க. அந்த பாடலை குறித்து யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த பாடலை பாடினவர், அவருடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் பாருங்க. ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ்னு. ஏங்க ஏங்க எதுக்குங்க? அவங்கள விட பெரிய பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஊழியத்திற்காக தனக்கு இருந்த சட்டையையும் கொடுத்தவங்க இருக்காங்கங்க. தான் அணிந்திருந்த சட்டையையும் கொடுத்து விட்டு ஊழியம் செஞ்சவங்க இருக்காங்கங்க. நீங்க லைக் பண்ணி என்ன ஃபாலோவரா உங்களை மாத்தணும் அப்படின்றதுல திட்டம் என்ன தெரியுமா? திட்டம் இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. என்னை போல ஊழியக்காரனையும், என்னுடைய முகத்தையும், என் கண்ணாடியும், என்னுடைய இந்த உளுந்து போகிற இந்த முடியவோ, இந்த சுருங்கி போகிற இந்த தோலையோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் எல்லார் இடத்துல சொல்றோம். பாடல் அழகா இருக்குங்க, பாடல் வரிகள் நம்மை கவருங்க. இந்த சினிமால எழுதுகிற வரிகள், பாடல் வரிகளை விடவா நம்மளுடைய ஊழியர்கள் எழுதுறாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சினிமாவில எழுதுற பாடல்கள் உன்னை ஆசீர்வதிக்காது, உன் பிசாசை துரத்தாது, உனக்கு வல்லமையை கொடுக்காது, உனக்குள்ள அபிஷேகத்தை ஏற்படுத்தாது. ஆனால் தேவ ஊழியர்களுடைய பாடல்களுக்குள்ள வல்லமை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, பரிசுத்தம் இருக்குங்க. உங்க என்ன பாட்டு அது? கர்த்தரின் பந்தியின் வா அப்படின்ற பாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்ஐ சர்ச்ல தான் நிறைய பாடுவாங்க. இந்த கம்யூனியன் டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த கம்யூனியன் டைம்ல தான் பாடுவாங்க. அந்த பாடலை குறித்து யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த பாடலை பாடினவர், அவருடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் பாருங்க. ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ்னு. ஏங்க ஏங்க எதுக்குங்க? அவங்கள விட பெரிய பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஊழியத்திற்காக தனக்கு இருந்த சட்டையையும் கொடுத்தவங்க இருக்காங்கங்க. தான் அணிந்திருந்த சட்டையையும் கொடுத்து விட்டு ஊழியம் செஞ்சவங்க இருக்காங்கங்க. அந்த பாடலை பாடும் பொழுது அது அவர் எங்க வாழ்ந்தாருன்னா சாத்தூர் இன்னொரு ஒரு ஊருக்குள்ள பக்கத்துல சிவகாசி போற வழியில ஒரு ஊரு கிராமம். அங்க நான் போயிருந்தேன். நானு அங்க அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவருடைய சபையில இருந்த ஒரு மூத்த ஒரு விசுவாசி அந்த சபைக்கு அந்த 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 ராபோஜனத்துக்கு வரல. அப்போ இவர் என்ன பண்ணாராமா, மழை அடிச்சு கொண்டிருந்துச்சு. மழையில கொடை பிடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டு வாசலையும் போயிட்டு இந்த பாடலை பாடினாராமா. என்ன தெரியுமா? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, ஆ கர்த்தரின் பந்தியில் வா. இந்த பாடலை ஒரு வீட்டு வாசல்லையும் போய் பாடினாராமாங்க. பாடும் பொழுது உள்ள இருந்த அந்த சபையின் ஆத்துமாக்கள் இவரோட சின்ன சண்டை, மனஸ்தாபம். ஆனா இவர் நின்னு வெளியில அழுகையோடு பாடும் பொழுது அவங்க இவரை கட்டி பிடிச்சி அழுது அந்த சபையில இருந்தவங்க அத்தனை பேர் ராபோஜனம் எடுத்தாங்கன்னு அங்க அந்த சரித்திரம் சொல்லுது. ஒரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த பரிசுத்தம், ஒரு வேர்வை, தேவனுக்காக எதையும் தாழ்த்தக்கூடிய குணம் இருக்குங்க. தாழ்ந்தவன் தாங்க தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா இன்னைக்கு அப்படிங்களா இருக்கு? தன்னை மேட்டிமையா பேசுறான். இந்த சபை தொடங்கினானா இங்க வந்தவங்கள வராட்டி போன்றான். ஜான் ஜோப்ரா அப்படிதான் சொல்றாரு. இந்த சபைக்கு வந்தவன், நீ வந்த என்ன வராட்டி என்ன போ, நான் புதுசா தொடங்குறேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன் இருக்காங்கன்றதுக்காக. பரலோகத்துல பிசாசு தன்னோடு இருந்த ஃபேனோட ஆண்டவர் தள்ளி விட்டாரு. ஃபேன் கிளப்போட தள்ளி விட்டார். ஏன்னா அவனுடைய இருதயம் மேட்டிமையா இருந்தது. 100% குடும்பம் பிரிவதை ஆண்டவர் விரும்புவது கிடையாதுங்க. நீங்க